ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கதிரும் அவங்க வளர்ந்த ஆசிரமத்துக்கே வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து நான் தான் ஜீவா, அது மட்டும் இல்லாமல் ரெகுராமோட தங்கச்சி பையன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அங்கே உள்ள ஃபாதரும் நம்ம கதிர் அப்படியே கெட்டி அணைச்சி, நீ தான் அப்போ ஜீவாவா, இது நாள் வரைக்கும் எங்கே தான் பேர்ந்தேன்னு சொல்லிட்டு பாச மழையை பொழியும் போது ஒரு கட்டத்தில் நம்ம கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெகுராம் அப்படியே அதிர்ச்சியை நிற்கிறாங்களே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கதிர் கையில் அந்த செயினை கிடைச்ச உடனே அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. சரி, இந்த லாக்கெட்டில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சைடில் சிவரஞ்சனியோட ஃபோட்டோவை பார்த்த உடனே, என்னது இது, இது வந்து நம்ம அம்மா ஃபோட்டோ ஆச்சே, அப்போ ரெகுராம் வந்து நிஜமாவே நம்ம மாமாவா அப்படி சொல்லிட்டு நம்ம கதிர்க்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. ஆனால் இன்னொரு சைடில் உள்ள ஃபோட்டோ எல்லாமே இந்த மாதிரி இருக்கே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இந்த உண்மையை எப்படி வெளியில் சொல்ல முடியும்? சரி, நம்ம எதுக்கும் ஏற்கனவே வளர்ந்த ஆசிரமத்துக்கு போய் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் அந்த ஆசிரமத்துக்கு வராங்க. அங்கே வந்து பார்க்கும்போது அந்த ஃபாதரும், யார் நீங்கள் அப்படி சொல்லும்போது நம்ம கதிர் அப்படி நிற்கிறாங்க. பார்த்த உடனே நம்ம ஃபாதருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஜீவாவா நீ? உன்னை பார்க்கும்போது சின்ன வயசில் உள்ள ஒரு பையனுக்கு ஞாபகம் தான் எனக்கு வருது அப்படி சொல்லும்போது, நான் தான் கதிர்னு சொன்ன உடனே நம்ம ஃபாதரும், இல்லை நான் வந்து சின்ன வயசில் உள்ள அந்த ஜீவான்னு நினச்சிட்டு என்னை மன்னிச்சிடுங்க. சரி, நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும், நீங்கள் சந்தேகப்பட்டது எல்லாமே சரிதான், சின்ன வயசில் காணாமல் போன அந்த ஜீவா நான் தான் அப்படி சொல்லும்போது ஃபாதர் அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. எவ்வளோ வளர்ந்துட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை கட்டி அணைச்சி, சின்ன வயசாக இருக்கும்போது ரெகுராம் வந்து உன்னை கை குழந்தையா என்கிட்ட தந்துட்டு போனாங்க. 5 வயசு ஆகும்போது நீ இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில் போன உடனே எனக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிட்டு. அடுத்து ரெகுராமும் வந்து கேட்கும்போது என்னால் எதுவுமே சொல்லவும் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம கதிரும் ரெகுராமோட தங்கச்சி பையன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் எடுத்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது உள்ள ஞாபகங்கள் எல்லாமே எனக்கு வந்துட்டு போகுது. ஆனால் நான் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆசிரமத்தை விட்டு போகலை. அங்கே உள்ள சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்து என் கூட உள்ள ஒருத்தங்களே என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கதிர் வந்து அந்த ஃபாதர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபாதரும் அப்படியே நம்ம கதிரை பார்த்து, சரி இத்தனை நாளாட்டு நீ எங்கே தான் இருந்த? ரெகுராமும் வந்து ரொம்பவே துடிச்சு போயிட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதிரும், விதி வந்து என்னை கடைசியில் அவங்களோட வீட்லேயே அவங்களோட நிழல்ல தான் நானே வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஆசிரமத்தில் உள்ள ஃபாதரும் அப்படியே அதிர்ச்சியாகி நின்று, சரிப்பா நீ இப்போ எதுக்காக வந்த, இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்கே அப்படி சொல்லும்போது நம்ம கதிர் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, உண்மையான ஜீவா நீ இங்கே இருக்கும்போது போலியான ஜீவாவாட்டி யார் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நம்ம கதிரும் அந்த இடத்துல ஜீவாவா நடிக்கக்கூடிய ஆளும் 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆசிரமத்தில் தான் வளர்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வெளியில் வருது. அந்த சமயத்தில் அந்த ஜீவாவோட வாழ்க்கையை நம்ம எப்படியாவது அபகரிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடையே இருந்த அந்த போலியான ஜீவா வந்து நம்ம கதிரோட எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுட்டு, அது மாதிரியே சின்ன வயசுலேருந்தே அந்த ஆசிரமத்தில் 2 பேரும் சேர்ந்து வளரும் போது கதிருக்கு மேலே ரொம்பவே பொறாமையாக இருந்த அந்த கைதி ஜீவா வந்து எப்படியாவது இந்த கதிரோட அடையாளத்தை நம்ம வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஆசிரமத்தை விட்டு வெளியில் போனதுக்கு காரணமே அந்த கைதி ஜீவாவாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம கதிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வருதுன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கதிரும், எல்லா உண்மைகளும் எனக்கு தெரிஞ்சிட்டு, ஆனால் இப்போதைக்கு இந்த உண்மைகளை வந்து என்னோட மாமா கிட்ட சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் நான் இல்லை. ஆனால் இருந்தாலுமே அவங்கள எப்படியாவது இந்த இடத்துலேருந்து காப்பாற்றணும், அந்த போலியான ஜீவானால் என்னோட குடும்பத்துக்கு ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது. ஒரு உண்மை தெரிஞ்சது நீங்கள் மட்டும்தான், அதனால் நீங்கள் வந்து எல்லா உண்மைகளும் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாதர் கிட்ட கேட்கும்போது, என்ன ஜீவா நீ வந்து இதெல்லாம் பெருசுப்படுத்திட்டு இருக்க, உனக்காக இதை நான் செய்ய மாட்டேன்னா, உன்னை எடுத்து வளர்த்ததே நான் தான், எல்லா உண்மைகளுமே நான் வந்து நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கதிருக்கு இப்போ தான் நிம்மதியாச்சு. எப்படியாவது எல்லா உண்மைகளும் நிரூபித்து அந்த அங்கே இருக்கிறது போலியான ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறோன்னு அதுக்காக உள்ள வேலைகளில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுராமுக்கும் பஞ்சாயத்தில் அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை. இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த ஜீவா வந்து நிஜமாவே ரெகுராமோட பையன் இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுது. புவனேஸ்வரி என்னதான் சொன்னாலும் இந்த வாட்டி எடுபட மாட்டேங்குது. நம்ம சிவராமனும் ரெகுராமுக்கு ஆதரவாகவே ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட நம்ம ரெகுராமுக்கு இப்போ தான் நிம்மதியாச்சு. ரெகுராமோ மனசில் ஒரு குழப்பத்தோடயே இருந்தாங்க.
இந்த தீர்ப்பு போது நான் எப்படியுமே வாயை திறக்க போகிறதில்ல. அந்த சமயத்தில் தீர்ப்பு என்னவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும், ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையில் இருந்த நம்ம ரகுராமுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அதே சமயத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானையும் கடவுளுக்கு முன்னாடி இருந்து அவ்வளோ வேண்டுதலை வைக்கிறாங்க. நான் நினச்ச மாதிரியே பஞ்சாயத்துலேருந்து என்னோட ஹஸ்பண்ட் நேரத்துக்கு வரலைன்னா நான் இந்த கலந்து வச்சிருக்க விஷத்தை குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டுதல் இருக்கும்போது நம்ம ரமணி பாட்டியும் ரகுராமும் வீட்டுக்கு வராங்க. நம்ம ரகுராம வீட்டில் பார்த்த உடனே தான் ஜானகிக்கு நிம்மதியாச்சு. எனக்கு பஞ்சாயத்தில் என்னாச்சு, உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை தானே, உங்கள் மேலே தப்பு இல்லை சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ரமணி பாட்டியும் ஆமாம் ஜானகி, ரகுக்கு மேலே எப்போவுமே தப்பே இருக்காது, ரகு எப்போவுமே தூய்மையானவன் தான், அவன் மேலே எந்த குற்றமும் கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் ரகுவோட அப்பா தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரமணி பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரகுராமோ ஜானகி நீ உன்னோட வேண்டுதல் எதுவுமே எப்போவுமே வீண் போனதே இல்லை, கடைசி நேரத்தில் அம்மா தான் எல்லா உண்மைகளும் சொல்லி நிரூபித்தாங்க, அதோட மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் ரிப்போர்ட் எல்லாமே பொய்யானதுன்னு சொல்லிட்டு மாயாவும் நிரூபிச்சிட்டா. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் ஏற்கனவே தனாவுக்கும் எனக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு, ஜீவாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, போலியான ரிப்போர்ட்டை தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம ரகுராம் ஜானகிட்ட சொல்லும்போது ஜானகியும் எனக்கு இப்போதாங்க நிம்மதியாச்சு, உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி சிவராமன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது பார்வதி பத்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. பார்வதியை நம்ம பத்மா கிட்ட இந்த வாட்டி பெரிய பிரச்சனை நடக்கும், இந்த பஞ்சாயத்தில் இவங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வழங்கப்படும், அதோட இந்த ஊரை விட்டே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருந்தால் இங்கே எல்லாமே தலைகீழாக மாறிட்டே கடைசி நேரத்தில் எல்லாமே சொதப்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது பார்வதியும் சரி என்னதான் இருந்தாலும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தானே அந்த ஜீவா, அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே தப்பு தானே பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு நல்லவங்க மாதிரி இத்தனை நாளாக நடிச்சிட்டு தானே இருந்திருக்கீங்க அப்படி சொல்லும்போது நம்ம ரமணி பாட்டியும் என்ன பார்வதி பேசிகிட்டு இருக்க, என்னோட பையன் ரகுக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, இத்தனை வருஷமாக எல்லா உண்மைகளையும் அவன் மனசுலேயே போட்டு எவ்வளோ குழப்பத்தில் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமுக்கு ஆதரவாகவே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரகுராமும் சரி அங்கே இருக்கிறது ஜீவா தானே, அந்த ஜீவா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனால் நம்ம கதிருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஜீவா நிஜமான ஆளு கிடையாது, அதெல்லாம் புவனேஸ்வரி அரேஞ்ச் பண்ண ஃப்ராடான ஆள் அப்படிங்கிறது. ஒரு கட்டத்தில் நம்ம ரகுராமும் அந்த ஜீவாவை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தங்கச்சி பையனை ஆசிரமத்தில் நம்ம ஒப்படைச்சோமே, அவங்க நல்லபடியாக இருக்கணுமே, அவன் இப்போ எங்கே இருக்கானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது ரமணி பாட்டியை நம்ம ரகுராம் கிட்டே எதை பற்றி ரகு யோசிச்சிட்டே இருக்க அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமும் இல்லை அந்த சின்ன குழந்தைய நான் ஆசிரமத்தில் அப்படியே ஒப்படைச்சேன், ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அங்கே போய் பார்க்கும்போது அவனை காணலை, அவன் எங்கே தான் போனான்னு தெரியலை, இப்போ எந்த நிலைமையில் இருக்கானோ புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ரகுராம் சொல்லும்போது அது கேட்ட ரமணி பாட்டி நீ எதுக்குமே கவலைப்படாத, என்னைக்கா இருந்தாலும் அந்த பையன் நம்ம வீட்டுக்கு சேருவான், நீ அதை பற்றி யோசனையில் இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கதிரும் அந்த இடத்துல வராங்க. ஒரு கட்டத்தில் கதிர் தான் அந்த ஜீவா அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம மாயாவும் கதிர் தானா எல்லாரும் சேர்ந்து நிரூபிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம கதிர் தான் அந்த ஜீவான்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரகுராம் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்படியே நம்ம கதிரை மனசார மருமகனா ஏற்றுட்டாங்கன்னே சொல்லலாம்.